நாளை 24/2/2025 புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். புரட்சி தலைவி அம்மா சட்டசபையில் என்ன சொன்னார்கள் என்றால், என் மறைவிற்கு பிறகு 100 ஆண்டு காலம் இந்த அதிமுக ஆட்சி ஆள வேண்டும், எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓநாய் கதை, ஆட்டுக்குட்டி கதை, களை, பயிறு, துரோகி என்று அறிக்கை விட்டுக் கொண்டு இருக்கிறார். இதை நான் அவரை விமர்சிக்க விரும்பவில்லை. ஏனென்றால் எனக்கு கட்சி ஒன்றுபட வேண்டும், அதுதான் முக்கியம். நாளை அனைவரும் 1.5 கோடி தொண்டர்களும் என்னை போன்று வீடியோ போடுங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு. அப்போவாது அவர்களுக்கு உரைக்கட்டும். எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவர்களுடன் கூட இருக்கும் அவர்கள் கூட இருக்கும்வர்களுக்கு உரைக்கட்டும். நாளை நம் சிறப்பாக புரட்சி தலைவி அம்மா அவர்களின் பிறந்த நாளை கொண்டாட இருக்கிறோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லை என்றால் இல்லை இல்லை. தனிமரம் தோப்பாகாது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்களே, முதலியார்பட்டியில் நான் கிளை செயலாளர் சங்கரன், வேற யார் இருக்கிறார்கள்? உங்களுக்கு என்ன தெரியும்? மேல்மட்ட நிர்வாகிகளை வைத்துக் கொண்டு அரசியல் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். கீழே இறங்கி வாருங்கள். அடிமட்ட தொண்டன் ஒவ்வொருவரும் கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று நினைக்கிறான். ஆனால் நீங்கள் திமுகவிற்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள், நன்றாக தெரிகிறது. தயவு செய்து ஒன்று கட்சியை இணைக்க பாருங்கள், இல்லை என்றால் ஒதுங்கிக் கொள்ளுங்கள். நாளை நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 1.5 கோடி தொண்டர்களுக்கும் நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். என்னை போல் கொதித்து எழுங்கள். தயவு செய்து கொதித்து எழுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கொதித்து எழுந்து வீடியோ போடுங்கள். தயவு செய்து நாம் ஒன்றுபட வேண்டும். கடந்த 2010 இதே சமயத்தில் நாம் திருமுறை பிரச்சாரம் ஆரம்பித்து விட்டோம். இன்று எதுவும் ஆரம்பிக்கவில்லை. நாம் ஒன்று சேர்ந்தால் எந்த கூட்டணியும் நமக்கு தேவையில்லை. நாம் பிரிந்து கிடக்கின்ற அனைவரும் ஒன்று சேர்ந்து விட்டால் கூட்டணியே தேவையில்லை. ஈஸியாக வெற்றியை பெற முடியும் என்ற நம்பிக்கை என்னை போன்ற தொண்டன் அனைவருக்கும் இருக்கிறது. தயவு செய்து எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நான் உங்களை விமர்சிக்க விரும்பவில்லை. இறுதியாக நான் உங்களுக்கு ஒரு பதிவிடுகிறேன். தயவு செய்து ஒன்று சேருங்கள், இல்லை என்றால் ஒதுக்கி விடுங்கள். கட்சியை நாசம் செய்யாதீர்கள். இது புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவர் கண்ட கட்சி. இது உங்கள் கட்சி அல்ல. நான் இந்த கட்சிக்காக பல போராட்டங்கள் செய்திருக்கிறேன். இந்த கை கெட்டு போட்டிருக்கிறேன் என்றால் கட்சிக்காக உழைத்தது. தயவு செய்து கட்சியை ஒன்று சேருங்கள். ஓபிஎஸ் ஐயா, டிடிவி, சின்னம்மா அனைவரையும், புகழேந்தி அவர்கள், அண்ணன் புகழேந்தி அவர்கள், கேசிபி பழனிசாமி அவர்கள், ஜேசிடிபி பிரபாகர் அவர்கள், யாரெல்லாம் விலகி இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஒன்று சேருங்கள். நீங்கள் அம்மாவை விட பெரிய ஆள் கிடையாது. காளிமுத்து அவர்கள் பேசாத பேச்சா அம்மாவை பற்றி? காளிமுத்துவே அம்மா அவர்கள் சபாநாயகர் ஆகிறார்கள். ஆகையால் நீங்கள் ஒன்றும் புரட்சி தலைவி அம்மா கிடையாது. தயவு செய்து கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு விரைந்து முடிவெடுங்கள். இல்லை என்றால் உங்களை விலக்கி விட்டுட்டு ஐயா ஓபிஎஸ் தலைமையில் நாங்கள் தொண்டர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கட்சியை தலைமையேற்று நாங்கள் ஆட்சி அமைப்போம். நன்றி, வணக்கம். எம் நூருல் அமீர், ஆலங்குளம் தொகுதி,